பிஜிடிஆர்பிக்கு எழுதியிருக்கேன் சார். இந்த மாதத்தில் ரிசல்ட் வரும். ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஐயா ஐயா அந்த மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க ஐயா, கொடுங்க ஐயா. உங்களை மன்றாடி கேட்டுக்கிட்டோம். நாங்கள் இழக்கக்கூடாது, எங்கள் அக்காவை இழந்துட்டு அவளுக்கு வாழ்வு ஆதாரமும் இருந்து. வணக்கம், என்னோட பேர் கீர்த்திகா. முந்தானத்து நடந்த ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு ஏற்கனவே அப்பாவும் கிடையாது, அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருந்தாங்க. நேற்று நான் ரெக்வெஸ்ட்டாக நம்ம முதலமைச்சர்கிட்ட எனக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போன எல்லா மீடியாஸ்க்கும் என்னோட நன்றி ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதை உடனே கவனத்தில் எடுத்து எனக்கு முதலமைச்சரே நேரடியாக என்னோடய பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. பேசி எனக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு, நான் பார்த்தேம்மா, உங்களோட வேலைவாய்ப்புக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க, இருக்கேன், கலெக்டர் உங்களை நேரில் பார்ப்பாங்க, நான் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வேலை கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதி கொடுத்தாங்க. அதுக்காக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்ச எல்லா அதிகாரிகளுக்கும், நம்ம தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னோடய ஆம்பிஷன் நான் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்ஸ்லேயும் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வேக்கன்சி வரும்போது அதையும் எனக்கு கொடுத்து உதவி பண்ணால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும்.